அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய தினம் சுக்லபக்ஷ சஷ்டி. இந்த சஷ்டிக்கு குமார சஷ்டி என்று பெயர். எனவே இன்றைய தினம் முருகனை நினைத்து சஷ்டி விரதம் இருப்பதற்கு மிக மிக சிறப்பான நாளாகும். இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டிக்கு குமார சஷ்டி என்று பெயர். முருகனுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டி முருகனை நினைத்து வழிபாடு செய்பவர்கள் இந்த சஷ்டி விரதத்தை தவறாமல் கடைபிடித்து நீங்கள் முருகனை வேண்டி வழிபாடு செய்ய நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவில் பூர்த்தியாகும். இன்றைய தினம் முருகனுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது, கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்வது, அல்லது உங்களுக்கு தெரிந்த முருக மந்திரங்களை இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உச்சரித்து கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் அவசியம் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து வழிபாடு செய்ய உங்களுக்கு சகலவித நன்மைகளும் உண்டாகும். இன்றைய தினம் நடராஜர் தரிசனம். நடராஜர் தரிசனம் என்பது மிக மிக சிறப்பு. இன்றைய தினம் நடராஜர் பெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்ய குடும்ப ஒற்றுமை என்பது ஓங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை என்பது அதிகரிக்கும், சகலவிதமான சௌபாக்கியங்களும் உண்டாகும். இன்றைய தினம் நடராஜர் பெருமானை தரிசனம் செய்து அவசியம் நான் சொல்லும் இந்த பாடலை ஒரு முறையாவது பாராயணம் செய்து வழிபாடு செய்ய நடராஜ பெருமானுடைய பரிபூர்ண அருளாசியும் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும். இன்றைய தினம் ஒரு முழு சுபமுகூர்த்த நாள், அதாவது எல்லாவித நல்ல காரியங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள். திருமாங்கல்யம் செய்வதற்கு, திருமாங்கல்யம் வாங்குவதற்கு, கிரகப்பிரவேசம் செய்ய, பெண் பார்க்க, வரன் பார்க்க, சீமந்தம் வளைகாப்பு செய்ய, காது குத்த, குழந்தைகளுக்கு முதலாக சோறு ஊட்டுவதற்கும், காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்ய, உபதேசம் பெறுவதற்கும், வேத அபியாசனம் செய்வதற்கும், வித்யாரம்பம் படிப்பை முதலாக தொடங்க ஆரம்பிப்பதற்கும் இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாகும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களை மேற்கொள்வதற்கும், கடல் பிரயாணங்களை மேற்கொள்வதற்கும் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும். இன்றைய தினம் காது குத்தும் அந்த காதணி விழாவை மட்டும் செய்வதற்கு ஏற்ற நாள். இன்றைய தினம் முடி இறக்குவதை செய்வதை தவிர்க்க வேண்டும். இன்றைய தினம் ஒரு முழு சுப முகூர்த்த நாளாக இருப்பதால் அனைத்து நல்ல காரியங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள். இன்றைய தினம் முருக வழிபாடு, நடராஜர் வழிபாடு மிக மிக சிறப்பை தரும். வருடத்திற்கு 6 முறை மட்டுமே நடைபெறும் நடராஜ பெருமானுக்கு உண்டான அபிஷேகத்தையும் அந்த தரிசனத்தையும் இன்றைய தினம் தவறாமல் நாம் கண்டு தரிசித்தால் மீண்டும் பிறவா நிலை எனும் முக்தி என்பது கிடைக்கும். சிதம்பரம் நடராஜ பெருமானை நினைத்து சிறுமணவூர் முனுசாமி முதலியார் என்பவர் பாடிய பாடல்தான் நடராஜர் 10 பாடல். இந்த பாடலானது விருத்த வகையை சேர்ந்த ஒரு 10 பாடல்களை கொண்டதாகும். மிக மிக எளிய தமிழில் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இந்த பாடலின் வரிகள் அமைக்கப்பட்டிருக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நடராஜர் பாடலை ஒரு மனதோடு படித்தால் இதனுடைய பொருள் என்பது அனைவருக்கும் எளிதில் விளங்கக்கூடியதாக இருக்கும். நடராஜ பெருமான் மீது உள்ள அளவு கடந்த பக்தியினால் இந்த சிறுமணவூர் முனுசாமி என்பவர் நடராஜன் மீது பாடிய பாடல்களே இந்த நடராஜர் 10 பாடலாகும். இந்த நடராஜர் 10 பாடல் என்பது திருவாசகத்திற்கு இணையானது. இந்த நடராஜர் 10ல் உள்ள 10 பாடல்களையும் தினமும் காலையில் கேட்பது அல்லது படிப்பது என்பது நடராஜ பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இழந்த பதவிகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் உங்களுக்கு திரும்பி வரும். நோய்கள் தீர்க்கவே முடியாத நோய்களாக இருந்தாலும் அது பரிபூர்ணமாக குணமாகும். சகலவிதமான கலைகளில் தேர்ச்சி பெறுவதற்கும் நல்ல ஞானம் பெறுவதற்கும் இந்த நடராஜர் 10 பாடல்களை தினமும் பாராயணம் செய்வது அல்லது கேட்பது என்பது மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமையும். 10 பாடல்களையும் பாராயணம் செய்ய அல்லது கேட்க நேரமில்லை என்பவர்களுக்கு இந்த நடராஜர் 10 பாடலில் இருந்து ஒரு பாடலை இப்பொழுது நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த ஒரு பாடலையாவது குறைந்தபட்சம் நீங்கள் தினமும் பாராயணம் செய்வது அல்லது கேட்பது என்பது உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக அமையும். அவசியம் இந்த நடராஜர் தரிசனம் நாளிலாவது இந்த ஒரு பாடலையாவது, நடராஜர் 10ல் உள்ள இந்த ஒரு பாடலையாவது நீங்கள் பாராயணம் செய்து நடராஜ பெருமானுடைய பரிபூர்ண அருளாசையை நீங்கள் நிச்சயம் பெற வேண்டும் என்பதற்காக தான் நடராஜர் 10ல் இருந்து ஒரு பாடலை இப்பொழுது உங்களுக்கு தருகிறேன். அந்த பாடலை இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். மன்னாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ, மறை 4 அடிமுடியும் நீ, மதியும் நீ, ரவியும் நீ, புனலும் நீ, அனலும் நீ, மண்டலம் 2 நீ, பெண்ணும் நீ, ஆணும் நீ, பல்லுயிர் குயிரும் நீ, பிறவும் நீ, ஒருவன் நீயே,
பேதாதி பேதம் நீ பாராதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே. பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ. புகழுணா கிரகங்கள் 9 நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ. எண்ணிறிய ஜீவ கோடிகளை ஈன்ற அப்பனே என் குறைகள் யாரு குறைப்பேன். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. நடராஜ பெருமானுக்கு மிகவும் உகந்த நடராஜர் 10 பாடலை நடராஜர் தரிசன நாளான இன்றைய நாளில் இந்த ஒரு பாடலையாவது நீங்கள் பாராயணம் செய்ய நடராஜ பெருமானுடைய பரிபூர்ண அருளாசி என்பது நிச்சயம் உண்டாகும். அன்பு நேயர்களே, இது போன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.